ஜெயலலிதாவின் மகன் என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். ஈரோட்டைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் சோபன் பாபுவுக்கு தான் பிறந்ததாகவும் தன்னை ஈரோட்டில் உள்ள வசந்தாமணிக்கு அவர்கள் தத்துக் கொடுத்ததாகவும் கூறி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் காவல்துறை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. காவல்துறையின் அறிக்கையில் கிருஷ்ணமூர்த்தி தாக்கல் செய்த ஆவணம் போலி என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து கிருஷ்ணமூர்த்தியை கைது செய்ய உயர்நீதிமன்ற நீதிபதி மகாதேவன் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணமூர்த்தி தலைமறைவாகிவிட்ட நிலையில் செல்போன் சிக்னலை வைத்து பின்தொடர்ந்த போலீசார் திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே உள்ள உணவகம் ஒன்றில் கிருஷ்ணமூர்த்தியை கைது செய்தனர். மதிப்புமிக்க ஆவணங்களை போலியாக தயாரித்தல், ஆள்மாறாட்டம், பொய் சாட்சியம், நீதிமன்றத்தில் பொய்யான தகவல்களை அளித்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் கிருஷ்ணமூர்த்தி மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். எழும்பூர் பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட அவரை வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி கலைப்பொன்னி உத்தரவிட்டார். இதனையடுத்து கிருஷ்ணமூர்த்தி புழல் சிறையில் அடைக்கப்பட்டார்.